வணக்கம் நேர்களே. இந்த மூட்டு தேய்மானம் ஆர் நீ ஆஸ்டியோஆர்த்ரைட்டிஸ்க்கு ஸ்டேஜ் வைஸ் ட்ரீட்மெண்ட் அப்படிங்கிறது நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. நானும் பழைய வீடியோஸில் நிறைய தடவை சொல்லியிருக்கிறேன். அதாவது மூட்டு தேய்மானத்தில் எந்த ஸ்டேஜில் இருக்கிறீங்களோ அதற்கேற்ப தான் நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணணும். அர்லி ஸ்டேஜஸில் ஜென்ரலாக சர்ஜரி தேவைப்படுறதில்ல, ரொம்ப லேட் ஸ்டேஜஸில் சர்ஜரி தான் பெஸ்ட் ஆப்ஷனாக அமையுது. ஸோ நீங்கள் எந்த ஸ்டேஜில் இருக்கிறீங்க அப்படின்னு பார்க்கறதுக்கு முக்கியமான பாயிண்ட்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, ஒன்று உங்களோட சிம்டம்ஸ், ரெண்டாவது எக்ஸ்ரேல தெரிகிற ஃபைண்டிங்ஸ். ஸோ இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு என்ன விளக்க போகிறேன்னா, நீங்கள் எந்த ஸ்டேஜில் இருக்கிறீங்கன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு உங்களோட சிம்டம்ஸ் என்ன இருக்கும், எக்ஸ்ரேல ஜென்ரலாக நாங்கள் என்ன ஃபைண்டிங்ஸ் எதிர்பார்ப்போம் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம். நான் டாக்டர் அருண் கண்ணன், ஆர்த்தோபெடிக் சர்ஜன் ஃப்ரம் ஜெயம் ஆர்த்தோ கேர் கோடம்பாக்கம் அண்ட் அப்போலோ ஹாஸ்பிட்டல், சென்னை. இப்போ மூட்டு தேய்மானம் ஆர் நீ ஆஸ்டியோஆர்த்ரைட்டிஸ்ங்கிறது முட்டியில் இருக்கிற ஜவ்வு கம்மியாகிற ஆர் வேர் அவுட் ஆகிற ஒரு ப்ராப்ளம். கிட்டத்தட்ட ஒரு மெக்கானிக்கல் ப்ராப்ளம்னே நீங்கள் கூட வச்சுக்கலாம். இப்போ முட்டி பார்த்தீங்க அப்படின்னா இதில் முக்கியமான 2 எலும்பு உண்டு. மேலே இருக்கிற எலும்புக்கு பேர் ஃபீமர் ஆர் தொடை எலும்பு, கீழே இருக்கிற எலும்புக்கு பேர் டிபியா ஆர் கால் எலும்பு. ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்கிற அந்த ஜாயிண்ட்டுக்கு பேர் தான் நீ ஜாயிண்ட் ஆர் மூட்டு ஜாயிண்ட். இந்த எலும்புல பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஜாயிண்ட் சர்ஃபேஸில் இந்த மாதிரி ஒரு ஜவ்வு இருக்கும், அதுக்கு பேர் தான் கார்டிலேஜ். கார்டிலேஜ் அப்படிங்கிறது ஒரு சாஃப்டான ஜவ்வு, எலும்பு ஹார்ட் டிஷ்யூ உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். அதுக்கு மேலே ஒரு சாஃப்ட் அண்ட் ஸ்மூத் லைனிங், இதுக்கு பேர் தான் கார்டிலேஜ் ஆர் ஆர்டிகுலர் கார்டிலேஜ் அப்படின்னு சொல்லுவோம். கீழே இருக்கிற எலும்புலையும் இருக்கும், மேலே இருக்கிற எலும்புலையும் இருக்கும். இது ரெண்டுத்துக்கு நடுவில் தான் நல்ல அந்த ஸ்மூத் மூவ்மெண்ட் முட்டியில் கிடைக்கும். அதே சமயம் வெயிட் தாங்கும்போது ஒரு ஷாக் அப்சார்பிங் கெப்பாசிட்டியும் இதுக்கு உண்டு. இந்த கார்டிலேஜுங்கிறது ஒரு முக்கியமான ஜவ். இந்த கார்டிலேஜ் தேஞ்சு போகிறது தான் பேசிக்கலி மூட்டு தேய்மானம்ல நடக்குது. இதே நம்ம எக்ஸ்ரேலையும் நல்லா பார்க்க முடியும். இப்போ எக்ஸ்ரே எடுத்தோம் அப்படின்னா எக்ஸ்ரேல போன்ஸ் நல்லா தெரியும். உதாரணத்துக்கு உங்களுக்கு இங்கே காட்டியிருக்கிற எக்ஸ்ரேல இது நீ ஜாயிண்டோட எக்ஸ்ரே. மேலே இருக்கிற எலும்பு ஃபீமர், கீழே இருக்கிற எலும்புக்கு பேர் டிபியா, மெயினான எலும்புக்கு பேர் டிபியா. அது ரெண்டுத்துக்கும் நடுவில் ஒரு ஸ்பேஸ் மாதிரி தெரியுது, இந்த ஜாயிண்ட் ஸ்பேஸ் அப்படின்னு எக்ஸ்ரேல சொல்லுவோம். இந்த ஜாயிண்ட் ஸ்பேஸ்னா அந்த இடத்துல கேப்போ இல்லை காத்தோ இருக்கிறது கிடையாது. இந்த ஜவ்வு வந்துட்டு நமக்கு எக்ஸ்ரேல தெரியாது, அதனால அது ஸ்பேஸ் மாதிரி இருக்கும். ஸோ இந்த ஸ்பேஸ்ன்னு பார்க்கறது கரெக்டாக அந்த இடத்துல ஜவ்வு இருக்கிற இடத்த தான் நம்ம ஸ்பேஸாக எக்ஸ்ரேல பார்க்கணும். இப்போ அர்லி ஸ்டேஜ் 1 அப்படின்னு சொல்லுவோம். லேட் ஸ்டேஜாக வந்துட்டு ஸ்டேஜ் 4 அப்படின்னு சொல்லுவோம். இந்த மூட்டு தேய்மானத்தை நம்ம கிளாஸிஃபை பண்ணும்போது, ஸோ இந்த ஸ்டேஜ் 1ல என்ன இருக்கும், ஸ்டேஜ் 2ல என்ன இருக்கும், ஸ்டேஜ் 3, ஸ்டேஜ் 4 ஒவ்வொன்றிலையும் என்ன இருக்கும் அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்கலாம். இப்போ இந்த ஸ்டேஜ் 1 மூட்டு தேய்மானத்தில் வெரி அர்லி ஸ்டேஜ். நிறைய பேருக்கு இதில் ஒன்றும் பெயினோ பெருசாக டிஸ்கம்ஃபர்ட்டோ இருக்காது. ரொம்ப ஏதாவது ஸ்ட்ரெயின் பண்ணதுக்கப்புறம் சில பேருக்கு மைல்டாக முட்டியில் டிஸ்கம்ஃபர்ட் ஃபீல் ஆகிற மாதிரி இருக்கலாம். லெட்ஸே ஒரு மலை ஏறிட்டு வந்தீங்கனாலோ இல்லை ரொம்ப நேரம் கீழே உட்காந்து எழுந்திரிக்கிறப்போ கொஞ்சம் லேசாக ஃபீல் பண்ணலாம். பட் அது கூட நிறைய பேர் ஃபீல் பண்ண மாட்டாங்க. பட் எக்ஸ்ரேல ஒரு சில டைம் க்ரூஸ் கிடைக்கும். இப்போ எக்ஸ்ரேல பார்த்தோம் அப்படின்னா இந்த ஸ்பைக்கிங் ஆஃப் டிபியல் ஸ்பைன்ஸ்னு சொல்லுவோம். அந்த 2 எலும்புக்கும் நடுவில் இருக்கிற அந்த கேப்பில் பார்த்தீங்க அப்படின்னா 2 சின்ன மேடு மாதிரி இருக்கிறத தான் ஸ்பைன்னு சொல்லுவோம். இது கொஞ்சம் ஷார்ப்பாக இருக்கும். இதுதான் ஜென்ரலி மூட்டு தேய்மானத்துக்கு எக்ஸ்ரேல தெரிகிற வெரி அர்லி க்ளூ. இது தவிர பார்த்தீங்கன்னா சில பேருக்கு ஆஸ்டியோஃபைட் அப்படின்ற ஒரு சின்ன ஸ்பர் வரும். முக்கியமாக இந்த நீ கேப் ஆர் பெட்டலா அப்படின்ற போனில் மேல் பகுதியிலையோ இல்லை கீழ் பகுதியிலையோ ஒரு சின்ன ஸ்பைக் மாதிரி வரும். அதுக்கு பேர் தான் பெட்டலார் ஆஸ்டியோஃபைட். ஸோ ஸ்டேஜ் 1ல பார்த்தோம்னா நிறைய பேருக்கு இந்த ஸ்பைக்கிங் ஆஃப் டிபியல் ஸ்பைன் தெரியும், ஆர் இந்த பெட்டலார் ஆஸ்டியோஃபைட் தெரியும். இந்த 2 எலும்புக்கு நடுவில் இருக்கிற அந்த ஸ்பேஸ், இந்த ஜாயிண்ட் ஸ்பேஸ்ன்னு சொல்கிறது அப்படியே நல்லா மெயின்டைன் ஆகிருக்கும். இதுதான் ஸ்டேஜ் 1. இப்போ ஸ்டேஜ் 2 அப்படின்னு போகும்போது நிறைய பேருக்கு கொஞ்சம் கொஞ்சம் தெரிய ஆரம்பிக்கும், அவங்களே சொல்ல ஆரம்பிப்பாங்க. அதாவது உங்களோட சிம்டம்ஸ் ஆரம்பிக்கிற ஸ்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீழே உட்காந்து எந்திரிக்கிறது, சப்ளாங்கால் போட்டோ இல்லை இந்தியன் டாய்லெட்டில் ஃபுல்லாக முட்டியை மடக்கி உட்காரும்போது வலி ஏற்படுறது தான் யூஸ்வலி அர்லியஸ்ட் சிம்டம்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதே ஸ்டேஜ் 2ல பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக நடக்கும்போதெல்லாம் அந்த அளவுக்கு உங்களுக்கு ஒன்றும் ஃபீல் பண்ண மாட்டாங்க. ரொம்ப லாங் ஹைக்ஸ், இப்போ ஏதோ ரொம்ப படியேறி போகிறாங்க, ஒரு மலை மேலே ஏறி போகிறாங்க அப்படின்னா ஒரு மைல்டு டிஸ்கம்ஃபர்ட் இருக்கலாம். இதே ஸ்டேஜில் நம்ம எக்ஸ்ரேல பார்த்தோம் அப்படின்னா இந்த 2 எலும்புகளுக்கு இடையே இருக்கிற அந்த கேப் லேஸாக குறைய ஆரம்பிக்கும். இதுதான் எக்ஸ்ரேல நமக்கு பார்க்குற ஸ்டேஜ் 2க்கான அறிகுறி. நான் உங்களுக்கு என்ன சொல்லிட்டு இருந்தேன், இந்த ஜவ்வு எக்ஸ்ரேல ஸ்பேஸ் மாதிரி தெரியும். ஸோ ஜவ்வு கொஞ்சம் குறைய ஆரம்பிச்சிருச்சுன்னா அந்த ஸ்பேஸ் கொஞ்சம் குறையும்.
ஸோ மைல்டு நேரோயிங் ஆஃப் ஜாயிண்ட் ஸ்பேஸ் அப்படின்னு சொல்ல ஆரம்பிப்போம். இதுலேயும் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜில் சொன்ன அந்த அறிகுறிகள் அந்த ஆஸ்டியோஃபைட் ஃபார்மேஷன் இருக்கலாம். ஆஸ்டியோஸ்பைட்டுங்கிறது இந்த தேய்மானத்தில் ஒரு ரியாக்ஷனாக வர்ற ஒரு போன் ஸ்பர். ஸோ இது ரெண்டும் தான் ஜென்ரலாக ஸ்டேஜ் 2ல் நமக்கு நல்லா தெரிய ஆரம்பிக்கும். ஸ்டேஜ் 3 அடுத்த ஸ்டேஜுக்கு போகிறோம். ஸ்டேஜ் 3 அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஜென்ரலாக கொஞ்சம் சிம்டம்ஸும் இன்க்ரீஸ் ஆகிருக்கும். டாக்டர் படி ஏறினா கஷ்டமாக இருக்குது, இப்போல்லாம் ஒரு மாடி 2 மாடி ஏறினாலே முட்டியில் ஏதோ ப்ராப்ளம்னு சொல்ல ஆரம்பிக்கிறது, கொஞ்சம் கரகரப்பாக இருக்குது, சத்தமாக இருக்குது கேட்கும்போது. இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக கீழே உட்கார்றதே நிறைய பேருக்கு கஷ்டமாக இருக்கும். இந்தியன் டாய்லெட் யூஸ் பண்ணுறதும் நிறைய கஷ்டப்பட ஆரம்பிச்சிருவாங்க. எக்ஸ்ரே வைஸ் பார்த்தோம் அப்படின்னா ஸ்டேஜ் 3ல நல்லா இந்த ஜாயிண்ட் ஸ்பேஸ் குறைய ஆரம்பிக்கும். அது நம்ம எக்ஸ்ரே பார்த்தோம் அப்படின்னா இந்த ஜாயிண்ட் ஸ்பேஸுங்கிறது ஜென்ரலாக ஒரு 50% குறைஞ்சிருக்கும். 50% அதுக்கு மேலே குறைஞ்சிருக்கும். பட் ஸ்டில் இந்த 2 எலும்புகளுக்கும் இடையே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஸ்பேஸ் தெரியும், ஃபுல்லாக போயிருக்காது. இதுதான் ஸ்டேஜ் 3. லாஸ்ட் ஸ்டேஜ் ஆர் ஸ்டேஜ் 4 அப்படின்னு பார்த்தோம்னா ஜென்ரலாக மக்களுக்கு அவங்களுக்கே தெரியும் முட்டி ப்ராப்ளம் நல்லாவே ஜாஸ்தி ஆயிடுச்சு அப்படின்னு. ஒரு 10-15 நிமிஷம் நடந்தாலே வலிக்குது டாக்டர், 1/4 மணி நேரம் 1/2 மணி நேரம் நின்று சமைக்க முடியல, படி ஏறுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது, கீழே சுத்தமாக உட்காந்து ரொம்ப நாள் ஆச்சு. இதெல்லாம் ஸ்டேஜ் 4ல் காமனாக மக்கள் சொல்கிற கம்ப்ளைண்ட்ஸ். ஸோ இந்த ஸ்டேஜ் 4ல் நம்ம எக்ஸ்ரே பார்த்தோம்னாலே நமக்கு தெரிஞ்சிடும். ஸோ எக்ஸ்ரேல நான் உங்களுக்கு சொல்லிட்டு இருந்த முன்னாடி ஸ்டேஜ் 3ல அந்த 2 எலும்புகளுக்கு இடையே ஆன அந்த கேப் 50% குறைஞ்சிருக்கும். ஸ்டேஜ் 4 அப்படின்னா எலும்பும் உராய்வு ஏற்பட்டிருக்கும். அதாவது வந்துட்டு அந்த ஸ்பேஸ் கம்ப்ளீட்டாக போய் எலும்பும் ஒன்றா ஒட்டின மாதிரி தெரிய ஆரம்பிக்கும். இதுக்கு பேர் போன் ஆன் போன் ஆர்த்ரைட்டிஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது எலும்புக்கு மேல் எலும்பு, நடுவில் இருக்கிற ஜவ்வு சுத்தமாக முட்டி ஜாயிண்டில் போயிருக்கும். இதுதான் ஸ்டேஜ் 4. இது தவிர பார்த்தீங்கன்னா ஸ்டேஜ் 4ல் நிறைய பேருக்கு இந்த வேரஸ் டிஃபார்மிட்டி அப்படின்னு சொல்லுவோம். அது ஒரு பக்கமாக இந்த ஜவ்வு தேயறதுனால கால் வளைய ஆரம்பிச்சிடும். அதுக்கு பேர் டிஃபார்மிட்டி. இதுவும் நமக்கு நேராக பார்த்தாலும் தெரியும், எக்ஸ்ரேல பார்த்தாலும் தெரியும். ஸோ ஸ்டேஜ் 1 to ஸ்டேஜ் 4 என்னெல்லாம் சிம்டம்ஸ் இருக்குது, அதற்கான கரஸ்பாண்டிங் என்ன எக்ஸ்ரேல யூஸ்வலாக தெரியுங்கிறத பற்றி நம்ம இந்த டீட்டெயில்டாக பார்த்துருக்கோம். ஸோ ஸ்டேஜ் 1 to ஸ்டேஜ் 3 பார்த்தோம் அப்படின்னா ஜென்ரலாக இருக்கிற ஜவ்வை இன்னும் எவ்வளோ நாள் நம்மளால் நீட்டிக்க வைக்க முடியும் அப்படிங்கிறத பற்றி தான் ட்ரீட்மெண்ட்ஸ். ஸோ இதில் நம்ம ஏற்கனவே பல வீடியோஸ் சொல்லியிருக்கோம். வெயிட் ரிடக்ஷன், நம்ம ஆக்டிவிட்டீஸ் மாடிஃபை பண்ணுறது, கூட எக்ஸசைஸ் பண்ணுறது, சப்ளிமெண்ட்ஸ் ப்ளஸ் ஆர் மைனஸ் இன்ஜெக்ஷன்ஸ், இதெல்லாம் ஸ்டேஜ் 1 to ஸ்டேஜ் 3 ஒர்க் ஆகும். ஃபைனல் ஸ்டேஜ் ஸ்டேஜ் 4ல் ஜவ்வு சுத்தமாக தேஞ்சிருச்சு அப்படிங்கிறப்ப நம்ம அந்த ஜவ்வை இன்னும் நீட்டிக்கிறதுக்கு அதில் கிடையாது. இன்னும் கொஞ்ச நாள் ஜவ்வை வர வைக்க முடியும்னு பார்க்கறதுக்கான ட்ரீட்மெண்ட் ஜென்ரலாக ஸ்டேஜ் 4ல் ஒர்க் ஆகிறதில்ல. ஸோ பெயின் ரிலீஃப் மெஷர்ஸ் தான் ஸ்டேஜ் 4ல். ஸோ பெயின் மெடிசன், இன்ஜெக்ஷன்ஸ் போட்டோம்னா கொஞ்ச நாள் ரிலீஃப் இருக்கலாம். பட் பெயின் இருக்குது, ஸ்டேஜ் 4ல் இருக்குங்கிறப்ப ஜென்ரலாக நிறைய பேருக்கு நீ ரீப்ளேஸ்மெண்ட் சர்ஜரி தான் ஃபைனல் ட்ரீட்மெண்ட்டாக அமையுது. ஸோ இந்த நீ ஸ்டேஜஸ் ஆர் நீ ஆர்த்ரைட்டிஸ் ஸ்டேஜஸ் பற்றி உங்களுக்கு டவுட்ஸ் நிறைய பேருக்கு இருக்கும். உங்களோட அந்த எக்ஸ்பீரியன்ஸஸோ டவுட்ஸோ இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். சப்சிக்வெண்ட் வீடியோஸில் அட்ரஸ் பண்ணுறேன். தேங்க்யூ.